வியூவர்ஸ், இன்னைக்கான வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டெசிமல் டிவிஷனை எப்படி வந்து ஈஸியாக பண்ணுறது அப்படின்றத பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படியே கேட்குற இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அது கூட ஒரு பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆளில் கொடுத்தீங்க அப்படின்னா அப்புறம் இன்னொரு சொல்லுவாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெசிமல் டிவிஷன் மேட் ஈஸியாக எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். நம்ம டிவிஷன் பை 10, 100, 1000, 10,000 இதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா வந்து பேஸ் வேல்யூன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி பேஸ் வேல்யூவில் கொடுத்தாங்க அப்படின்னா வந்து எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ நமக்கு 37.43 டிவைடட் பை 10 சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம இதுக்கு வந்து என்னென்ன பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பேஸ் வேல்யூவாக இருக்கான்னு பார்க்கணும். பேஸ் வேல்யூ அப்படின்னா 10, 100, 1000, 10,000 ஜீரோஸில் வருது பார்த்தீங்களா. அதுக்கப்புறமேட்டு அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா வந்து ஜீரோ எத்தனை இருக்கோ அத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். எந்த பக்கம் அப்படின்னா வந்து லெஃப்டில். இந்த கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்போ வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம கொடுத்துருக்கிறது வந்து 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுருக்காங்க. அப்போ நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன் அப்படின்னா லெஃப்ட்டில் இன்னும் இந்த இடத்துல வந்து ஒரு ஜீரோ இருக்குது. 10 ஒரு ஜீரோ தானே இருக்கும். அப்போ வந்து ஒரு ஜீரோன்றதுனால ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ புள்ளி எங்கே வரும்? 7க்கு இந்த இடத்துல புள்ளி கரெக்டாக வரும். 3.743 இதுதான் ஆன்சர். பார்த்துங்க 3.743. இவ்வளோதான். ரொம்ப ஈஸி கான்செப்ட் தான். இன்னும் நம்ம நிறையா ப்ராப்ளம் பார்க்கலாம். 156.7 டிவைடட் பை 10 சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து நம்ம முதல்ல ஜீரோஸ் அந்த பேஸ் வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு ஜீரோ மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும் அப்படின்ற கான்செப்ட் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டா லெஃப்ட் சைடில் இந்த இடத்துல ஏற்கனவே ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுருக்காங்க. அப்போ இன்னொரு டிஜிட் தள்ளி புள்ளிக்கணும். புள்ளி எந்த இடத்துல வரும் அப்படின்னா 15.67 சொல்லிட்டு வரும். அதான் ஆன்சர் வந்துருக்கு பாருங்க. ரொம்ப சிம்பிள் தான். இப்போ இன்னொரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. 4375.8 டிவைடட் பை 100 சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுமாதிரி சிம்பிள் தான். இப்போ 100ன்றதுனால இந்த இடத்துல எதுனா 2 ஜீரோ. அப்போ 2 டிஜிட் தள்ளி எந்த பக்கம் லெஃப்ட் சைடில் 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். ஏற்கனவே ஒரு டிஜிட் புள்ளி இருக்குது. அப்போ 2 டிஜிட் தள்ளி அப்படின்னா வந்து இந்த இடத்துல கரெக்டாக புள்ளி வரும். 3க்கும் 7க்கும் நடுவில் புள்ளி வரும். அதான் இந்த இடத்துல பண்ணியிருக்காங்க பாருங்க. 43.758 ரொம்ப சிம்பிள் தான். அதுக்கடுத்து நம்ம இன்னொரு ப்ரோக்ராம் பார்க்கலாம். 07.85 டிவைடட் பை 100 சொல்லி கொடுத்துருக்காங்க. எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ 100ல் எத்தனை ஜீரோன்னு பார்த்தா 2 ஜீரோ. அப்போ வந்து 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ புள்ளி எந்த இடத்துல ஏற்கனவே 2 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்குது. அப்போ இன்னும் 2 டிஜிட் தள்ளி அப்படின்னா இந்த இடத்துல புள்ளி வரும் அப்படின்னா இந்த ஜீரோ இருக்குது பார்த்தீங்களா. இந்த இடத்துல புள்ளி வரும் கரெக்டாக. இந்த இடத்துல கரெக்டாக புள்ளி வரும். ஜீரோக்கு அடுத்து இந்த இடத்துல கரெக்டாக புள்ளி வரும். எப்படி வரும் அப்படின்னா 0.0785 சொல்லி வரும். அவ்வளோதான் கான்செப்ட். ரொம்ப சிம்பிள். இந்த இடத்துல கரெக்டாக புள்ளி வருது. கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்குங்க. அடுத்து நம்ம இன்னும் நிறையா ப்ராப்ளம் பார்க்கலாம். இப்போ அதுக்கு அடுத்து என்ன ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 005.72 டிவைடட் பை 1000 சொல்லி கொடுத்துருக்காங்க. 1000 டிவைட் பண்ணி சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம பேஸ் வேல்யூனால மொத்தம் எத்தனை ஜீரோ இருக்குன்னு பார்க்கணும். 3 ஜீரோ இருக்குது. அப்போ வந்து இந்த இடத்துல வந்து 3 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கணும். அப்போ ஏற்கனவே 2 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்குது. அப்போ இன்னும் 3 டிஜிட் அப்படின்னா புள்ளி எங்கே வரும் அப்படின்னா இந்த இடத்துல வரும். அப்போ எப்படி வரும் அப்படின்னா 0.00572 அந்த ஆன்சர் வந்துருக்கு பாருங்க. ரொம்ப சிம்பிள் தான். அதுக்கடுத்து நம்ம என்ன ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். 0.058 டிவைடட் பை 10 சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ 10 போது ஒரு ஜீரோ தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். இப்போ ஏற்கனவே இந்த இடத்துல பார்க்கும்போது இந்த இடத்துல 3 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுருக்காங்க. அப்போ இன்னொரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சோம் அப்படின்னா இந்த இடத்துல புள்ளி வரணும். அப்போ எப்படி ஃபைனல் ஆன்சர் வரணும் அப்படின்னா 0.0058 சொல்லி வரும். இந்த இடத்துல வந்துருக்கு பாருங்க. ரொம்ப சிம்பிள் தான். அதுக்கடுத்து நம்ம இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். 0.003.75 டிவைடட் பை 1000 சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஏற்கனவே 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுருக்காங்க. அப்போ மொத்தம் வந்து நம்ம 3 ஜீரோ வந்துருக்கா. 3 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். புள்ளி எந்த இடத்துல வரும்னா இந்த இடத்துல ஒரு புள்ளி. அப்போ எப்படி ஆன்சர் வரும் அப்படின்னா 0.00375 சொல்லி வரும். அதுக்கடுத்து நம்ம இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். 43.628 டிவைடட் பை 100 சொல்லி கொடுத்துருக்காங்க. எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இப்போ 100ன்றதுனால 2 ஜீரோ வரும். அப்போ வந்து 2 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கணும். ஏற்கனவே வந்து 3 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுருக்காங்க. இப்போ இன்னும் 2 டிஜிட் தள்ளி புள்ளி அப்படின்னா இந்த இடத்துல வரும் அப்படின்னா இந்த 4க்கு பதிலாக இந்த இடத்துல புள்ளி வரும். இப்போ 0.43628 சொல்லி வரும். இந்த இடத்துல ஆன்சர் போட்டுருக்கோம் பாருங்க. இதுதான் ரொம்ப ஈஸி கான்செப்ட் தான். அதுக்கடுத்து நம்ம வந்து இதே வந்து இந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் கொடுத்தாங்க அப்படின்னா எப்படி வந்து டிவைட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். டிவிஷன் பை ஹோல் நம்பர்ஸ் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ 93.45 டிவைடட் பை 15 சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் டெசிமலோட எடுத்துக்கங்க. 93.45 15 டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணும்போது நமக்கு வந்து 6 டைம்ஸ் வந்து 9 வந்து சின்ன நம்பர் 15 விட. அப்போ வந்து 2 டிஜிட் தான் எடுத்துக்கணும். இப்போ 93 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எத்தனை டைம்ஸ் வரும் அப்படின்னா 15 × 6 வந்து 90 கிடைக்குது. இப்போ 90ல் பேலன்ஸ் வந்து 3 கிடைச்சிது. அதுக்கப்புறமேட்டா இந்த இடத்துல வந்து பாயிண்ட் இருக்குது பாருங்கள். அந்த பாயிண்ட் இருக்கா. அந்த பாயிண்ட் வந்து இப்போ இந்த பாயிண்ட் இருக்கனால நம்ம பாயிண்ட் இந்த இடத்துல போடணும். கான்செப்ட்லாம் புரிஞ்சுக்க. இந்த இடத்துல பாயிண்ட் இருக்குது. அதனால் நம்ம பாயிண்ட் வந்து 6 பாயிண்ட் போடுறோம். அதுக்கடுத்து வந்து 4 கீழே இருக்கிறோம். இப்போ 34 போது எத்தனை டைம்ஸ் வரும் அப்படின்னா 2 டைம்ஸ் வரும். 30. அதுக்கப்புறம் 5 கீழே இருக்கணும் அப்படின்னா இதில் சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 4 கிடைக்கும். இப்போ 45 - 45 0 கிடைச்சிரும். இப்போ 3 டைம்ஸ் வந்து வருது 45.
இப்போ நமக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா 6.23 அதான் ஆன்சர். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இந்த மாதிரி இந்த டெசிமல் பாயிண்ட்ஸ் மட்டும் எங்கெங்க வைக்கிறோம் அப்படின்ற கான்செப்ட்லாம் புரிஞ்சுக்கங்க. அதுக்கடுத்து நம்ம இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். 0.6204 டிவைடட் பை 5 சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுவுமே சிம்பிள் தான் சால்வ் பண்ணுறதுக்கு. எப்படின்னு பார்க்கலாம். நம்ம 0.6204 அதை போட்டுக்கிறோம். போட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 5ஆல் டிவைட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துல 0 பாயிண்ட் இருக்குன்னா 0 பாயிண்ட் அப்படியே மேலே வந்துடும். அதுக்கப்புறமேட்டா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து 5 டைம்ஸ் வந்து 1 கிடைக்கும். அப்புறம் 12 இந்த இடத்துல வந்துச்சு அப்படின்னா 2 டைம்ஸ் கிடைக்கும், 10 கிடைக்கும். அப்புறம் திரும்ப 2 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 20 வரும். திரும்ப 4 டைம்ஸ் வந்துச்சு அப்படின்னா 20 0 ஆகிடும். அப்புறம் இந்த இடத்துல 0 கீழே வரும். அப்புறமேட்டா 0 கீழே வருது. இந்த இடத்துல 0 கீழே வருது அப்படின்றனால இன்னொரு டிஜிட்டும் கீழே இருக்கணும். அப்போ 4 கீழே இருக்கும். அப்போ இந்த 4 கீழே இருக்கணும் அப்படின்றனால தான் நம்ம ஒரு 0 ஆட் பண்ணிருக்கோம். அந்த கான்செப்ட்லாம் புரிஞ்சுக்க. நம்ம 2 டிஜிட்டை கீழே இருக்கனால நம்ம அந்த இடத்துல 0 போட்டிருக்கோம். அந்த கான்செப்ட்லாம் புரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் இது எத்தனை டைம்ஸ் வருது அப்படின்னா வந்து 8 டைம்ஸ் வருது. இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்க. இந்த இடத்துல 0 பாயிண்ட் கொடுத்துருக்கோம், 0 பாயிண்ட் மேலே வந்துருச்சு. அதுக்கப்புறமேட்டு இதுல இருந்தால் ஸ்டார்ட் ஆகுது. கரெக்டாக போட்டு வந்துருக்கோம். இந்த இடத்துல 2 டிஜிட் கீழே இருக்கும், அதனால இந்த இடத்துல 0 வந்திருக்கு. அடுத்து நம்ம இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். பாயிண்ட் வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம எத்தனை 0 வேணால் ஆட் பண்ணிக்கலாம். அந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். 163.44 டிவைடட் பை 24 சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி கான்செப்ட் தான். இந்த நம்பர்ஸ் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 163.44 24 போது 6 டைம்ஸ் வந்து 144 கிடைக்கும். 160 போது அப்போ இதில் பேலன்ஸ் பணம் சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 19 கிடைக்குது. திரும்ப இந்த 4 வந்து கீழே இருக்கும். இந்த 4 கிழக்கு முன்னாடி இந்த இடத்துல பாயிண்ட் இருக்குது பாருங்க. இந்த இடத்துல பாயிண்ட் வச்சு அப்படின்னா அந்த பாயிண்ட்டை முதல்ல நம்ம இதில் போட்டுடணும். இப்போ பாயிண்ட் இங்கே கோஷன்ட்டில் போட்டுடலாம். இந்த இடத்துல பாயிண்ட் வச்சு பாருங்க. இந்த இடத்துல பாயிண்ட் இருக்கனால இந்த இடத்துல பாயிண்ட் வச்சிருக்கோம். அதுக்கப்புறமேட்டா நம்ம 4 கீழே இருக்கிறோம். அப்போ 994ல் 994 போது 8 டைம்ஸ் 192 கிடைக்குது. திரும்ப இதை சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 2 கிடைக்குது. 4 திரும்ப கீழே இருக்கும். இருக்கணும் 124 அப்போ பேலன்ஸ் வந்து 0 கிடைச்சது. ஃபைனல் ஆன்சர் என்னன்னா 6.81. இந்த மாதிரி டெசிமல்ஸ் வந்து எப்படியெல்லாம் வந்து மாறுது, பாயிண்ட் மாறுது அப்படின்ற கான்செப்ட்லாம் நல்லா புரிஞ்சுக்கிங்க. இப்போ நமக்கு இன்னொரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. 164.6 சொல்லி கொடுத்துருக்காங்க. எதை டிவைட் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா 200 டிவைட் பண்ணி சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம் கேட்டால் கூட நம்ம ஈஸியாகவே சால்வ் பண்ணலாம். என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து இந்த இடத்துல வந்து 200 நம்ம எப்படி எழுதலாம்னா 100 × 2ன்னு சொல்லி எழுதலாமா. அப்போ 100 × 2 அப்போ 100 வந்து இந்த இடத்துல 100 டிவைட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். 100 பேஸ் வேல்யூ என்ன 2 0. அப்போ வந்து 2 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கணும். ஏற்கனவே ஒரு டிஜிட் புள்ளி இருக்குது. அப்போ 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சோம் அப்படின்னா பாயிண்ட் இந்த இடத்துல வரும். அப்போ ஃபைனல் ஆன்சர் என்ன வரும்னா 1.646 சொல்லி வரும். அதுக்கப்புறமேட்டா வெறும் 2 மட்டும் தான் இருக்கும். எவ்வளோ பெரிய நம்பர் வந்து 2 டிவைட் பண்ணணும்னு சொன்னால் நமக்கு சிம்பிள் தான். இப்போ இதை 2 டிவைட் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து 1ல் வந்து 2 வந்து 1 வந்து 2 டிவைட் பண்ண முடியாது. ஏன்னா 1 சின்ன நம்பர். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த இடத்துல பாயிண்ட் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 0 பாயிண்ட் வைக்கிறோம். பாயிண்ட் வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டா இது எத்தனை டைம்ஸ் வரும் அப்படின்னா 8 டைம்ஸ் வருது. அதுக்கப்புறம் திரும்ப 2 டைம்ஸ் வருது. அதுக்கப்புறம் 3 டைம்ஸ் வருது. இந்த இடத்துல பாயிண்ட் எந்த இடத்துல வேரி ஆகுது அப்படின்ற கான்செப்ட்லாம் புரிஞ்சுக்கங்க. இந்த இடத்துல 1.6 சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 0 ஃபஸ்ட்டு பாயிண்ட் வைக்கிறோம். பாயிண்ட் வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டா 8 டைம்ஸ், அதுக்கப்புறம் 2 டைம்ஸ், அதுக்கப்புறம் 3 டைம்ஸ். இந்த இடத்துல பாயிண்ட் எந்த இடத்துல வைக்கிறோம் அப்படின்னு கான்செப்ட் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் டெசிமல்ஸ் வந்து 0 போவோம். நான் 0 வச்சிருக்கோம். இதுதான் கான்செப்ட். அதுக்கடுத்து நம்ம இன்னொரு ப்ராப்ளம் பார்த்துக்கலாம். 173.46 டிவைடட் பை 300 சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுவுமே சிம்பிள் தான் சால்வ் பண்ணுறதுக்கு. நம்ம அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா 300 எப்படி எழுதலாம் அப்படின்னா 100 × 3 சொல்லி எழுதலாமா. அப்போ எவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்து 100 டிவைட் ரொம்ப ரொம்ப ஈஸி கான்செப்ட் தான். என்ன அப்படின்னா 100 வந்து 2 0. அப்போ 2 டிஜிட் சொல்லி புள்ளிக்கணும். அப்போ இதில் ஏற்கனவே 2 டிஜிட் சொல்லி புள்ளி இருக்கா. புள்ளி எந்த இடத்துல வரும்னா இந்த 2 டிஜிட் போச்சோம்னா 1.7346 சொல்லி வரும். இப்போ 3ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த 1.7 இருக்கும். 1 வந்து 3ஆல் டிவைட் பண்ணால் ஏன்னா 1 சின்னது. அப்போ வந்து பாயிண்ட் வந்துடும். பாயிண்ட் வச்சு அப்படின்னா இது எத்தனை டைம்ஸ் வரும் அப்படின்னா வந்து 5 டைம்ஸ் வரும். அதுக்கப்புறம் திரும்ப 2 பேலன்ஸ் இருக்கும். அப்போ 23 போது 7 டைம்ஸ் வரும். திரும்ப 2 பேலன்ஸ் இருக்கும். அப்புறம் திரும்ப 8 டைம்ஸ் வருது. 8 3 24. அது திரும்ப வந்து 6 மட்டும் தான் இருக்குது. அப்போ 3 2 6 சால்வ் பண்ண அப்படின்னா 6 - 6 0 ஆகிடும். அப்புறம் ஃபைனல் ஆன்சர்னா 0.5782. இந்த இடத்துல பாயிண்ட் எப்படி டிஃபர் ஆகுது அப்படின்ற கான்செப்ட்லாம் புரிஞ்சுங்க. அடுத்து நம்ம இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். 1477.3 டிவைடட் பை 110 சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம முதல்ல வந்து 11 × 10 சொல்லி பிரிச்சுக்கலாம். இப்போ 11 × 10 அப்படின்னா 10 போது 10ல் வந்து ஒரு 0. அப்போ வந்து ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கணும். அப்போ எந்த இடத்துல புள்ளி வரும் அப்படின்னா இந்த இடத்துல புள்ளி வரும். ஏற்கனவே ஒரு டிஜிட் புள்ளி இருக்கா. அப்போ இன்னொரு டிஜிட் புள்ளி வச்சோம் அப்படின்னா இந்த இடத்துல புள்ளி வரும். இப்போ 147.73 சொல்லி வரும். இதை திரும்ப 11ஆல் டிவைட் பண்ணுறது 11ஆல் டிவைட் பண்ணலாம். 11ஆல் டிவைட் பண்ணுறது எப்படி அப்படின்னா வந்து அதே சாதாரணமாக தான் 111 is 11. அப்போ 14ல் 11 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து நமக்கு 3 கிடைக்கும். அதுதான் 37 போது 3 டைம்ஸ் 33 37ல் 30 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து
4 கிடைக்குது. அதான் இந்த இடத்துல பாயிண்ட்டை இங்கே வச்சுறேன். இந்த இடத்துல கரெக்டாக பாருங்கள். இந்த இடத்துல நம்ம வந்து 37 வந்து 37 கொடுத்துருந்தாங்க. 37 கொடுத்துருந்தாங்க நமக்கு வந்து 3 டைம்ஸ் 33 கிடைச்சிது. அதனால் 3 இந்த இடத்துல போகிறோம். திரும்ப அந்த பாயிண்ட் இருக்குது பாருங்கள், அந்த பாயிண்ட் இந்த இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து இந்த இடத்துக்கு போகணும். இந்த கான்செப்ட்லாம் புரிஞ்சுங்க. அப்போ இந்த இடத்துல போனோம் அப்படின்னா இந்த இடத்துல 47 போது எத்தனை டைம் போனால் 4 டைம்ஸ் வரும். அதுக்கப்புறம் திரும்ப பேலன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா 3 இருக்குது. ஏன்னா 44ல் 47 சப்ராக்ட் பண்ணோட 3 தானே இருக்கும். அப்போ 33 இந்த இடத்துல 33 வந்துச்சு அப்படின்னா 3 டைம்ஸ் வந்து 33 - 3 0 ஆகிடும். அப்போ ஃபைனல் ஆன்சர் என்ன அப்படின்னா 13.43. இந்த இடத்துல நீங்கள் என்னென்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா டெசிமல் பாயிண்ட்ஸை வந்து நம்ம எப்படி வந்து வைக்கிறோம் அப்படின்ற கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கங்க டிவிஷனில். இதுதான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். இந்த வீடியோவில் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க ஷேர் பண்ணுங்கள். எந்த மாதிரி வீடியோ மிஸ் நான் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க.